ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், மகா பிரியவாசனம். வரும் ஜூன் 5ஆம் தேதி இந்த பஞ்சமி தினம். இந்த பஞ்சமி நாட்கள்ல நீங்க இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள், இத்தனை நாட்களாக நீங்க பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் இருந்து முழுவதுமாக நீங்க விடுதலை ஆவீங்க. உங்க வாழ்க்கையில இதற்கு முன்பும் பார்த்த பிரச்சனைகளிலிருந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வெளிவர முடியும். முன்னாடி எல்லாம் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய தவறுகள் என்னைக்குடா சரியாகும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த வாழ்க்கையில அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான எளிமையான ஒரு மாற்று தீர்வாக இந்த ஒரு பரிகாரம்ன்றது இருக்கும். நீங்க பெருசா எதுவும் செய்ய வேண்டாம். ரொம்ப எளிமையான ஒரு நாளாக இருக்கக்கூடிய, அதாவது வரும் ஜூன் 5ஆம் தேதி பஞ்சமி நாட்கள்ல காலையிலிருந்து இரவுக்குள்ள நீங்க இப்படிப்பட்ட இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையோடு, அதாவது சுகர், சீனி இதோடு சேர்த்து வைக்க போறீங்க. அவ்வளவுதான். இப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுகரோடு சேர்த்து வைக்கிறது மூலியமா மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில இது ஏற்படுத்தி கொடுக்கும். கண் முன்னாடி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அனைத்து சந்தோஷத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில செஞ்ச தவறுகள் எல்லாமே இனி காணாமல் போயிடும். இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போயிடும். இனி எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றம் நிகழ்வதற்காகவாவது இந்த ஒரு விஷயத்த கட்டாயமா பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமா சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில இதுவே ஒரு சிறப்பான ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில அமையும். நீங்கள் இந்த பஞ்சமி நாட்கள் மட்டும் தவற விட்டுறாதீங்க. அப்படி தவற விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தான் ஒவ்வொரு நாளும் யோசிப்பீங்க, கஷ்டப்படுவீங்க. அதனால வருகின்ற பஞ்சமி தினத்துல காலையிலிருந்து இரவுக்குள்ள எப்பனாலும் சரிங்க, இந்த நேரத்துல தான் கிடையாது, காலையிலிருந்து இரவுக்குள்ள எப்பனாலும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையோடு இந்த ஒரு பொருளை சேர்த்து வைங்க. முக்கியமா பஞ்சத்தின் தினங்கள்ல நம்ம வாராகி தேய முழுமையா வழிபட்டோம் அப்படின்னா அந்த வாராகியோட முழு அருளும் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட வாராகியோடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெறுவதற்காக ரொம்ப எளிமையா ஒரு விஷயத்த பண்ண போறீங்க. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற போது எதற்காக செய்யாம தவிர்க்க வேண்டும், அதுதான் என்னுடைய கேள்வி. புரியுதுங்களா? அதனால எல்லாத்தையுமே மறந்துடுங்க. ஒரு முழு மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கட்டாயமா உங்க வாழ்க்கையினுடைய அத்தனை மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க ரொம்ப எளிமையா இந்த ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க, உங்களுடைய வீட்டுல சர்க்கரை கண்டிப்பா இருக்கும். எங்க வீட்டுல சர்க்கரை இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அனைவரோட வீட்லையுமே சர்க்கரையை நிச்சயமா இப்போ வச்சிருக்காங்க. ஏன்னா சுகர் இல்லாத வீடே இல்லைன்றதான் உண்மை. எளிமையான ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, ஏன்னா எல்லோருமே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சீனிகளை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை, அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுல சாப்பிட்டு செஞ்சுட்டு வராங்க. நீங்களுமே தாராளமாக இந்த ஒரு விஷயத்த பயன்படுத்திக்கலாங்க, தப்பு கிடையாது. அதாவது உங்களுடைய வீடுகளில் ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த மட்டுமே சேர்த்து மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு மாறுதலுக்கான ஒரு வாய்ப்பை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நீங்க செஞ்சு கண்டிப்பா ஒரு பலனை உங்களுடைய வாழ்க்கையில காண்பீங்க. சரி, இப்போ எந்த ஒரு பொருளை வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கரையோடு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்கா? அதுக்கான பதிலை நாங்கள் இப்போ சொல்றேங்க. தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு பொருளை நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையோடு சேர்த்து வைங்க, போதுங்க. அதற்கு மேல பெருசா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். இப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையோடு சேர்த்து வைக்கிறது மூலயமா மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த சர்க்கரை அப்படின்றத ரொம்ப எளிமையா நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் இது தெய்வத்தினுடைய ஆசை பெற்ற வெள்ளி நிறத்தை கொண்டிருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பொருள். இப்படிப்பட்ட ஒரு பொருளை நீங்க உங்களுடைய வீட்டுல சேர்த்து வைக்கிறதுன்றது, முக்கியமான ஒரு பொருளோடு சேர்த்து வைக்கிறதுன்றது மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதனால உங்களுடைய வீட்டுல நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யாம தவிர்க்க வேண்டாங்க. முழு மனசோட செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மைகளுக்காகவும் இது உங்களுடைய வாழ்க்கையில பயன்பெறக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. அதனால் பெருசா எதை பத்தியுமே யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம். தைரியமான முறையில இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையோடு சேர்த்து வைங்க, போதும். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலனை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. அதனால பெருசா எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாம். தைரியமா நீங்க இதை செஞ்சு பார்க்கலாங்க. சரி, இப்போ நீங்க எப்படி செய்யணும், இந்த சர்க்கரையை என்ன பொருள் சேர்த்துக்கணுன்றதை நான் சொல்றேன். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டே வைங்க, தப்பு கிடையாதுங்க. ஏன்னா அவசரப்பட வேண்டாம். சில நபர்கள்லாம் தவறான பரிகாரங்கள்லாம் செய்வாங்க. அப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க. பொறுமையாவே செய்யுங்க, நீங்க சரியா செஞ்சு முடிக்கலாம். முதல்ல இதற்கு தேவையான விஷயம், வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு எடுத்த சர்க்கரையை நீங்க உங்களுடைய வீட்டில் எங்க வேணாலும் வச்சுக்கலாங்க. இந்த இடத்துல தான் இல்லை, எங்க வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி வச்சிருக்கக்கூடிய இடத்துல இதே மட்டுமே சேர்த்து வச்சு உங்களுடைய வீட்டில் நீங்க ஒரு பரிகாரத்தை பண்ண போறீங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த சர்க்கரையோட வைக்கக்கூடிய ரெண்டே பொருள், முதலாவது பார்த்தீங்கன்னா
ரொம்ப எளிமையாக வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்கக்கூடிய ஏலக்காய். ஏலக்காயோடு இன்னொரு பொருள் வைக்கிறீங்கன்னா அது வசம்பு. இந்த ஏலக்காய் வசம்பு அப்படின்றது நறுமணத்துக்காக மட்டும் இல்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், பீடைகள் அனைத்தையுமே இது வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக சரி செய்யும். எது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் போனதும் அது அனைத்தையுமே இது நடைபெற வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தாராளமாக முழு நம்பிக்கையோட நீங்கள் செஞ்சு பார்க்கலாங்க. இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் கட்டாயமாக செஞ்சு பாருங்க. மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நிச்சயமாக தவற விடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கான, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சரி செய்வதற்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்க போகுது. அதனால் பெருசாக எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். அந்த கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் இதை மட்டுமே செஞ்சாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த அந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் தவற விட்டுறாதீங்க. நிச்சயமான முறையில் செஞ்சு பாருங்கள். நன்மைகளையும் நல்லதையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புரியுதுங்களா? ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஆனால் நிச்சயம் பலன் கிடைக்கின்ற போது எதற்காக இதை செய்யாமல் தவிர்க்க போகிறீங்க? முழு நம்பிக்கையோட உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு சக்கரை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சொன்ன இந்த 2 பொருட்களை மட்டும் சேர்த்து வைங்க. போதுங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். 2 பொருட்களுமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். பணம் கொடுத்து தான் நீங்கள் வாங்கிட்டு வரணுன்றதும் இல்லை. அதனால் வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருளை சேர்த்து இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக ஒரு முழு முதல் மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் அமைச்சு கொடுப்பதற்கான எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். உங்களுடைய நன்மைகளுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து ஒரு நல்ல மாற்றத்துக்காகவும் ஒரு நல்ல மாற்றத்துக்கான வாய்ப்பாக அமைவதற்காகவும் இந்த ஒரு பரிகாரம் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்க போகுது. இதை பற்றியும் யோசிக்க வேண்டாங்க. அந்த கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு முழு மனசோட நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். நிச்சயமாக. ஆனால் பலன் உறுதியாக இருக்குதுங்க. அதனால் எதை பற்றியுமே நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டுமே மறந்துடாமல் சரியான முறையில் செஞ்சுட்டு பாருங்கள். இந்த ஒரு கைப்பிடி சர்க்கரைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையுமே தீர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. அதனால் பெருசாக எதையும் யோசித்து குழப்பிக்க வேண்டாம். அந்த தைரியமாக அந்த கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக நிஜத்தில் உங்களுடைய வாழ்க்கையை இது மாற்றி அமைச்சு ஒரு நல்லதையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நம்பிக்கையோடு செய்வார்கள், நல்லதையும் நடக்கட்டும். நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நம்புங்கள், நம்பிக்கையோடு செய்வார்கள். உங்களுக்கு முடிஞ்சால் உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கு கூட தாராளமாக பகிர்ந்து கொடுக்கலாம். கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்களையுமே இது சரி செஞ்சு கொடுத்துருங்க. அதனால் தைரியத்தோட நம்பிக்கையோடு செஞ்சு வாருங்க. ஒரு முழு முதல் மாற்றத்துக்கான ஒரு முழு முதல் மாற்றங்களுக்கான ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இந்த ஒரு கைப்பிடி சர்க்கரை பரிகாரம் இருக்க போகுது. அதனால் எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். தைரியமாக முழு மனசும் நம்பிக்கையோடும் செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லது நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.